ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் விளாக் தாங்க. செவ்வாய் புதன் க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கடவுள் இருக்கார் அப்படின்னு நினச்சேன், இருக்கார். கடவுள் இல்லை அப்படின்னு நினச்சேன், இல்லை. அப்படிங்கிறத பற்றி தாங்க. இது ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங்காக நான் சொல்ல வரலைங்க. எனக்கு தோணுன சில சந்தேகங்கள், அதில் எனக்குமே கிடைச்ச சில உண்மைகள் இல்லை வழிகள், அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி எனக்கு தோணுன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குமே தோணியிருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நான் ஏன் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி, அந்த கடவுளை பற்றியான ஒரு டாபிக் நான் எடுத்தேன் அப்படிங்கிறத தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பக்திமயமாக தான் இருக்கும். கடவுளை ஒரு நம்பிக்கையோடு நான் வழிபடுறேன் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு நான் ஏன் இப்படி கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். நான் தொடர்ந்து இந்த ஆன்மீக பதிவுகள், அதுக்கப்புறம் முருகரோட வரலாறு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வரலாறுலாம் பார்த்துட்டு வந்தேன். நேற்றும் கூட பதிவுல எல்லாம் சொல்லியிருப்பேன். அதையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கையோடு அவங்க கூப்பிடும்போது கடவுள் காட்சியளிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருந்தது. நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலேயே ஒரு சில நேரங்களில் நம்பிக்கை வர்றதில்ல. அந்த மாதிரி இருக்கும்போது கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையோடு எப்படி நம்ம இருக்கிறது? நான் இப்போது 2-3 நாளாகவே நான் சொல்லிக்கிறதே அதுதான். உங்கள் மேலே நம்பி உங்களை வழிபட்டோம் அப்படின்னா நினைக்கிறது எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையை எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தான் என் மனசில் ஒரு யோசனையாகவே இருந்தது. முழுசாக எது நடந்தாலும் இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னால் சொல்ல முடியல. முடிஞ்ச அளவு நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காக தான் நான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது செவ்வாய்க்கிழமை எடுத்த பதிவுங்க. வெண்டைக்காய் பொரியல், ரசம் மதியம் வச்சுருந்தேன். காலையில் தோசை தான் சுட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பீஸே தாங்க பார்த்துட்டு இருந்தேன். செவ்வாய்க்கிழமை என்னால் க்ளீன் பண்ண முடியல. திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். செவ்வாய்க்கிழமை என்னால் க்ளீன் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் போயிட்டு டான்ஸ் தான் பார்த்துருந்தோம். திருவிழா அப்படிங்கிறதுனால டான்ஸ் டெய்லியும் போயிட்டுருக்கு இல்லைங்களா, மத்தளத்துக்காக. அதை தான் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் இது புதன்கிழமை காலையில் 4 மணிலேருந்து ட்ரை பண்ணி 5 மணி அப்படிங்கும்போது எழுந்திரிச்சாச்சுங்க. எழுந்ததுக்கப்புறம் சரி வாசல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு என்னோடய டெய்லி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சரி, இந்த மாதிரி உங்களுக்குமே தோணியிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா கடவுள் மேலே அவ்வளோ ஒரு பக்திமயமாக இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. அதே மாதிரியே கடவுள் நம்பி உங்களோட குறைகளை சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் செய்வாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அதை எப்படி அவ்வளோ நம்பிக்கை நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அன்பும் நம்பிக்கையும் எப்படி கடவுள் மேலே வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தாங்க எனக்கு எழுந்துகிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா முருகர் தான், அதாவது முருகர் என்னென்ன விஷயங்கள் முருகரை வணங்கினா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருப்போம். சிவனை வணங்கினோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளையுமே ஒவ்வொரு விதமாக வழிபடுறது, அதுவும் இல்லாமல் அவங்களோட சிறப்புகளை எல்லாம் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்ததுங்க. இப்போ நம்ம முருகரை கும்பிட்றதா இல்லை சிவனை கும்பிட்றதா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கடவுளை சொல்கிறாங்களே, அது எப்படி? இப்போ முருகரை இப்போ என்னையவே கேட்டிங்க அப்படின்னா சிவனை நம்புங்க, முருகரை நம்புங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச தெய்வங்களை நான் சொல்லுவேன். விநாயகரை நம்புங்க, ஆஞ்சநேயரை நம்புங்க, அவங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது விதவிதமாக இந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக சொல்கிறாங்களே, ஒவ்வொருத்தரையும் நாம் வணங்கிட்டுருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு கேள்வி. இப்போ யார் சொல்கிறத நம்புறது, யார் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சுங்க. இப்போ
அப்படி வரும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்ருக்கும்போது கடவுளுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அழகு குத்திக்கிறது அப்படின்னு சொல்லி குத்திக்குவாங்க, அங்க பிரதட்சணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கடவுளுக்காக எவ்வளவோ விஷயங்கள், மண் சோறு சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிடுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது கடவுள் வந்து இதையெல்லாம் கேட்டாரா, இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி தாங்க நான் என்றைக்குமே நினச்சிருக்கிறேன். ஆனால் ஒருத்தங்க வந்து ஒரு பதிவில், ஆன்மீக பதிவில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடவுளுக்காக நம்ம இப்போ வந்து ஒரு மலை ஏறி போய் கடவுளை பார்க்குறதும் சரி, ஒரு அழகு குத்திட்டு நம்மளோட உடம்பை வருத்திட்டு ஒரு விரதங்களாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, அந்தளவுக்கு நம்மளை வந்து வருத்திக்கும் போது அந்த வலியை தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வர்ற அந்த வியாதிகளையும் சரி, அதையெல்லாம் தாண்டி அந்த மரணம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யும்போதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வலியை தாங்கும் இதயம் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஒளி தாங்கும் கல் தான் வந்து சிலையாகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு உண்மை வந்து புரிஞ்சுது. ஓ, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படி. இப்போ நான் வந்து பழனிக்கும் சரி, சிவன்மலை அங்கே மாதிரி தைப்பூசத்தன்னைக்கு நடந்து போவாங்க. இப்படி ஏன் கஷ்டப்பட்டு நடந்து போகணும் அப்படின்னு தாங்க இது வரைக்கும் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் நடந்து போகிறவங்களும் சரி, இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறவங்களும் சரி, அங்கே பிரதட்சணம் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை அழகு குத்திக்கிறா இருக்கலாம், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ ஒரு மன வலிமையோட ஒரு எதையும் தாங்கும் இதயத்தோடு இருப்பாங்க. ஆனால் நான்லாம் பார்த்திங்கன்னா எதையுமே தாங்க முடியாத ஒரு இதயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நம்மளோட மனசை வந்து வலிமைப்படுத்துறது, உடம்பையும் மனசையும் வலிமைப்படுத்துறதுக்காகத்தான் இந்த விரதங்களும் நம்மளோட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் எனக்கு புரிஞ்சுதுங்க. அது உண்மையான விஷயம் கூட. இப்போ எங்கள் வீட்டுக்காரே பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியங்கிரி மலைன்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே வந்து 7 மலை வந்து ஏறி போகணுமாம்மா, காடு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே எல்லாம் போனவங்க ஹார்ட் அட்டாக்கு கூட வந்திருக்கு ஒரு சிலருக்கு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வந்து ஏன் போகணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஆனால் அதையும் தாண்டி கடந்து போயிட்டு வர்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு விஷயங்கள் கிடச்சிருக்கும். அதாவது அந்த வலிமை, எதையும் தாங்கக்கூடிய அந்த வலிமையாக இருக்கலாம், உடலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கலாம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்யும்போது தான் கிடைக்கிது. சரி, இதை வந்து நான் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, கடவுளுக்காக இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கும்பிட்றாங்க, ஒரு நம்பிக்கையோடு கும்பிட்றாங்க அப்படின்னா, இப்போது கடவுளுங்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து வாழ்ந்தவங்களாக தான் நாம் வந்து பார்த்துருக்கோம். சிவன் எடுத்தாலும் அவரும் குடும்பத்தோட கைலாயத்தில் வாழ்ந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். சிவனும் முருகர் அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையுமே, ஒரு சித்தரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் இந்த உலகத்தில் இருந்தவங்க தான். வள்ளலார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் மனிதராக பிறந்து இருந்தவங்க தான். சரி, இந்த மாதிரியெல்லாம் நம்மளும் மனிதராக இருக்கிறதுனால அவங்களும் மனிதராகவே இருந்து எப்படி நாம் வந்து இந்த உலக வாழ்க்கையும் சரி, நம்மளோட வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும் அப்படிங்கிறதுக்குண்டான சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மனிதர்களாகவே இருந்து தெய்வங்களாக தெய்வம்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மகாத்மா காந்தியாக இருக்கலாம், நம்மளுக்கு நல்லது செஞ்ச ஒரு அப்துல் கலாமாக இருக்கலாம் நாட்டுக்காக. அது மாதிரி அவங்களையே நம்ம மனிதர்கள் தான் இருந்தாலும் அவங்க செஞ்ச மக்களுக்காக செஞ்சதுனால நம்ம வந்து ஃபோட்டோ வச்சு கூட வீட்டில் வந்து நாம் வந்து இறைவனுக்கு சமமாக வழிபடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட நம்பிக்கைக்கு பொறுத்து தான் ஒவ்வொரு தெய்வங்களுமே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுதுங்க. அப்படி நாம் வந்து உண்மையிலேயே நாம் வந்து மனதார உண்மையான ஒரு அன்பாட வழிபடும்போது கண்டிப்பாக வந்து கடவுள், அந்த சிவனை நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரும் காட்சி தருவார். முருகரை நம்பினோம் அப்படின்னா அவரும் காட்சி தருவார் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க. ஏன்னா நம்மளால் வந்து முழுசாக வந்து அவங்கள வந்து நம்மளால் நம்ப முடியலை, என்னால் நம்ப முடியலை. நம்புறதுக்கு வந்து நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி முழுமையான ஒரு பக்தியோடு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களும் காட்சி தருவாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தாங்க எனக்கு இருந்தது. இது வந்து கடவுளை வந்து ஒரு முட்டாள்தனமாக நம்புறது அப்படிங்கிறதையும் தாண்டி நம்மளையும் மீறிய ஒரு சக்தி இருக்குது.
அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை உணர்ந்துக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு சூழ்நிலையை வந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். அதைத்தான் நான் வந்து இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அதனால் கடவுள் இருக்கார் அப்படின்னு நினச்சா இருக்கார், கடவுள் இல்லை அப்படின்னு நினச்சாலும் இல்லை. ஏன்னா நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் உண்மையாக வந்து இருக்க போகுது. நம்பிக்கையோடு நம்ம எதை செய்கிறோமோ, இப்போ சிவன் வந்து எனக்கு எல்லா விஷயங்களையுமே செய்வார், எல்லா செல்வத்தையுமே எனக்கு தருவார், எப்போவும் என் கூடையே இருப்பார் அப்படின்னு நம்ம நம்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம கூடையே தான் இருக்கிறாங்க, நம்மளுக்கு எல்லாமே தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி கடவுள் அப்படிங்கிறவங்க எப்படி நம்ம அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, தங்கச்சி இந்த மாதிரி நம்மளோட சொந்தங்கள் எப்படி நமக்கு வந்து கூடையே இருக்கிறாங்களோ அதே மாதிரியே அவங்களுமே நம்ம கூடையே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம மனசு வந்து எதையுமே நம்புறதில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதையாவது வந்து ஒரு காட்சி பொருளாக வந்து யாராவது சொன்னாங்கன்னாவோ இல்லை பார்த்தோம் அப்படின்னாவது தான் நம்மளால் நம்ப முடியும் இல்லைங்களா? ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எதையுமே நான் வந்து நம்ப மாட்டேன், அதைத்தான் சொல்ல வர்றேன். திடீர்னு எனக்குண்டான ஒரு சில சந்தேகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது எனக்குள்ளேயே வந்து ஒரு முடிவுமே எனக்குமே கிடச்சிது. அதைத்தான் நான் வந்து இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து சமையல் என்ன செஞ்சேன் அப்படின்னா, தீபம் ஏற்ற முடியாதனால பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்கு தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சு அதுக்கப்புறம் தாங்க நாளையிலேருந்து தான் தீபம்லாம் ஏற்றணும். அதுவும் இல்லாமல் திருவிழா அப்படிங்கிறதுனால சரி வீடெல்லாம் ஒற்றை அடித்து விட்டுட்டு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம்னு எல்லாம் அப்படியே செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி காலையிலேயே பச்சைப்பயிறு, கேரட் பீன்ஸ் பொரியல், ரசம் இது தாங்க செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிச்சன் முடிஞ்சுது, அந்த பக்கம் ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பூஜை ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருந்தேன். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பிடிச்சி போய் ஒரு சில கடவுளை வந்து நம்ம வணங்கிட்டுருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு யார் யாரையெல்லாம் பிடிக்கும், எந்தெந்த விஷயத்தில் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரை ரொம்பவுமே பிடிச்சிட்டு இருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் மட்டும்தாங்க பிடிக்கும். அது ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து ராமரையும் சீதையையும் சேர்த்து வைக்கிறதுக்காக போராடினார். அதே சமயத்தில் விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த சமயத்தில் எனக்கு வந்து அவங்கள அப்படி பிடிச்சிருந்தது. கிருஷ்ணரையுமே ரொம்ப பிடிக்கும். அந்த கீதாச்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த வரிகளை படித்தோம் அப்படின்னாவே எப்பேற்பட்ட கவலைகள் நமக்குள்ளே இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த இது வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். கலர் கலராக அந்த ஸ்கெட்சில் எழுதி ஒவ்வொரு லைனையும் எழுதி மாட்டி வச்சுருப்பேன். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வாங்கியும் வச்சுருந்தேன். சும்மா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொல்கிற மாதிரி அந்த இது வச்சுருந்தேன். அந்த சமயத்தில் வந்து எனக்கு கிருஷ்ணர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிடிக்கும். கிருஷ்ணர் நாடகமே நான் வந்து அந்த 90s கிட்ஸாக இருக்கும்போது அவரோட நட்பு எந்தளவுக்கு இருக்குது, 90s கிட்ஸாக இருக்கும்போது நான் பார்த்த ஒரு விஷயம், மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம், அதில் தான் எனக்கு வந்து கிருஷ்ணர் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லலாங்க. என்ன அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து ஏழ்மையான ஒரு நண்பராக இருப்பார் படிக்கும்போது. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவரை வந்து பார்க்கணுன்னு அவ்வளோ ஒரு ஆசைப்படுவார். ஆனால் கிருஷ்ணருக்காக கொண்டு போகிறதுக்கு எதுவுமே இருக்காது. அவர் வீட்டில் சின்னதாக ஏதோ ஒரு எள் உருண்டையோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் இருக்கும். எள் உருண்டையா இல்லை ஏதோ ஒன்று தான் இருக்கும், அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போவார். இதை கொண்டு போய் வந்து கிருஷ்ணரை பார்க்குறதான்னு சொல்லி தவிச்சிட்ருப்பார். ஆனால் கிருஷ்ணர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கே போய் அதை வந்து சாப்பிட்டு வருவார். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அன்போடு எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த அன்பும் நட்பும் மாறாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சீன்னே சொல்லலாம். அந்த நட்புக்கு வந்து உதாரணமாக இருப்பார். எந்த ஒரு பாரபட்சமும் வித்தியாசமும் இல்லாமல் எப்பவும் ஒரே மாதிரியான அந்த நட்பை வந்து தொடருவார்.
அந்த நண்பர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மனம் மகிழ்ந்து ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களோட நட்பில் வந்து சிறந்து இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சி தான். பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு 2, 3 கட்டு பக்கம் ஒரு 150 பீஸ் பக்கம் வெட்டி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இவ்வளோ பாத்திரங்கள் இருந்தது. நானும் வாஷ் பண்ணலான்னு சேர்த்து வச்சுருந்தேங்க. அதையெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான், ஏன்னா வாஷ் பண்ணல அப்படின்னா சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவுமே சிரமமாயிரும். சளி பிடிக்கிற மாதிரி ஆயிரும், தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொசுவுமே வந்துடும் அந்த இடத்துல. கொசுக்கடியில் பார்த்திங்கன்னா கழுவவே முடியாது, பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணவே முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாத்திரத்தையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரூம் வந்து க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணேங்க. நான் வந்து இவ்வளோ குப்பை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டிவி மேலேயும் நம்மளோட அந்த ஏர் கூலர் மேலேயும் விழுந்துருச்சு. நான் வந்து அந்த முறத்தில் வச்சு அப்படியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே தள்ளி விட்டாச்சு. இதெல்லாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் தான் இந்த ஒட்டறை அடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒட்டறை அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் மாப் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோயிலுக்கு வேறு இன்றைக்கி போகணும். இன்றைக்காவது கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா சரின்ட்டு அப்படியே வந்து செஞ்சிட்ருந்தேன். அந்த மாதிரி அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர், விநாயகர், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இவங்களையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சும்மா ஒருத்தர் வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறத விட அவங்க செஞ்ச விஷயங்களை ஞாபகத்தில் வச்சு அவங்கள நினச்சி பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க. அந்த மாதிரி சித்தர்களை வழிபடுறவங்க இருக்கிறாங்க. சித்தரவங்க வழிபட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அருள் புரிவாங்க. அவங்க வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னால் நம்ம யாரை தான் வழிபடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்குள்ள ஒரு சந்தேகம் தோணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறது கடவுள் மேலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தோணுச்சு. அப்படி தோணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாரை வந்து வணங்கணும், யாரை வந்து நினைக்கணும் அப்படிங்கிறது அந்த சிவர் வாசகத்தில் திருவாசகத்தில் வர்ற மாதிரி அவரே நம்மளை வந்து ஈர்த்து ஆட்கொண்டு நம்மளுக்கு வந்து காட்சி தருவாங்க, நம்மளுக்கு அருள் புரிவாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு சிவபெருமானோட அந்த அருளால் தான் நான் வந்து அவரை நினச்சி தினமுமே வழிபடுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சிவபெருமான், அதுக்கப்புறம் முருகர், அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வம், இன்னும் நிறைய ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் இவங்களோட அருளெல்லாம் இப்போதைக்கு எனக்கு இருக்குது. அவங்க வந்து அவங்கள வழிபடக்கூடிய ஒரு நம்பிக்கையை எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு யாரையெல்லாம் பிடிக்கும், எந்தெந்த விஷயத்தில் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி அப்துல் கலாம் அவரையுமே ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நிறைய விஷயங்கள் துன்பத்திற்கே துன்பம் கொடு அப்படின்னுலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கிற அந்த விஷயம் இதிலேருந்து வந்தது அப்படின்னு கூட ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பைலட்டாக ஆகிறதுக்காக முயற்சி பண்ணி அதில் வந்து அவரால் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து திரும்பி வந்துட்டுருக்கும்போது ரிஷிகேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவராகவே ஒரு இடத்துக்கு இறங்கி போகணும் அப்படின்னு தோணியிருக்கு. கடல் அலையில் குளிக்கணும்னு தோணியிருக்கு. போய் குளிச்சுட்டு பார்க்கும்போது அங்கே வந்து ரிஷிகேஷ்னு ஒரு இடத்துல ஆசிரமம் இருந்திருக்கு. அங்கே உள்ளே போகணும்னு அவருக்கு தோணுது. அங்கேயும் உள்ளே போகும்போது அங்கே ஒரு குரு வந்து இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஏன் இப்படி நீ துன்பத்தில் இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இந்த மாதிரி நான் பைலட் ஆகணும்னு நினச்சேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி வருத்தமாக சொல்லும்போது அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. துன்பத்திற்கே துன்பம் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நீ இதுக்காகவெல்லாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து தொடர்ந்து அவரோட உழைப்பையும் முயற்சியும் பண்ணி கடைசியில் அவர் வந்து பைலட்டாக ஆகியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் கடவுள் யாராவது ஒருத்தர் மூலியமாக, அதாவது நம்ம
இவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால் மொத்தமாக வந்து கடவுள், இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு தேவையான ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நமக்கு வந்து உதவுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது நாம் நம்புகிறோம். நம்பிக்கை வர வைக்கிறதுமே அதுவுமே அவங்களோட வேலையாகவும் கூட இருக்கும். அதனால் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கையோடு இருப்போம். நல்லதே நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நினைப்போம். நம்மளையும் மீறிய ஒரு சக்தி இருக்குது. அது வந்து இறைவன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், சித்தர்னு சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்ச அது மனிதர்களாக கூட இருக்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்ச மனிதர்கள் தான் நம்ம வந்து நம்புகிறோம். கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையுமே எனக்கு புரிஞ்சுது. அதைத்தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நம்பிக்கையோட கடவுள் மேலே நம்பிக்கையை வைக்கிறது அப்படிங்கிறது, கண்மூடித்தனமாக நம்பிக்கையை வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் கண்மூடித்தனமாக நம்பணும் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். நம்ம மேலே நம்பிக்கை வைங்க. நம்மளையும் மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்புங்க. அப்படி நம்பும்போது தான் நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றிட்டு போகும் அப்படிங்கிற அந்த உண்மை வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் உங்கள் கூட பேசிகிட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லாப் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாம் சுற்றியுமே ஒற்றை அடித்து விட்டுட்டு இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா தம்பி வந்து செல்ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக வந்து ஒற்றை அடித்து விட்டுட்டு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நானும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா தம்பி எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தோம். அதையெல்லாம் வந்து என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. இனி அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. அந்த நம்பிக்கையை வளர்த்துருக்கிறதுக்குண்டான சில விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் செஞ்சு எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ஸோடையும் உற்சாகத்தோடையும் நம்பிக்கையோடையும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எனக்கு தோணுன விஷயங்கள் எல்லாமே. இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தினமும் எனக்கு தோன்ற விஷயங்கள், எனக்கு நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயங்களெல்லாம் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.